குமரனும் அதுக்கப்புறமா வந்து கங்காவும் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வரும்போதே வந்து குமரன் கிட்ட கங்கா வந்து இந்த மாரி காசு வந்து இருக்கு பாருங்க. இத எடுத்துன்னு போயிட்டு முதல்ல வீட்டு வாடகை குடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. வேணாம் கங்கா அப்புறம் பார்த்துக்கலாம். டைம் தான் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்றாரு. இங்க பாருங்க விஜய் கண்டிப்பா குடுத்துருவான்னு எனக்கு தோணும். அதனால போய் குடுத்துருவாங்க போங்க அப்படின்னோனே சரின்னு சொல்லிட்டு அவரும் போறாரு. மாமி வந்து என்ன விஷயம்ப்பா அப்படின்னோனே வீட்டு வாடகை குடுக்க வந்திருக்கோம். வீட்டு வாடகையா? அதெல்லாம் தான் குடுத்தாச்சே. என்னங்க சொல்றீங்க? யார் குடுத்தது? அப்படின்னு விஜய் தான் எல்லாத்தையும் குடுத்துட்டாரு. அப்புறம் எதுக்கா வீட்டு வாடகை அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டுட்டு வந்து விஜய் கொடுத்துட்டாரா? அவர் ஏன் கொடுக்குறாரு? அவரோட அந்த ரூம் இருக்குல்ல அதையும் சேர்த்து மொத்தமாக சேர்த்து வாடகை போட்டுருங்கன்னு சொன்னார். நாங்களும் போட்டுட்டோம் மொத்தமாக சேர்த்து ஒரே போர்ஷனா. அதுக்கேற்ற மாதிரி அவரும் வாடகையை கொடுத்துட்டாரு. இதுக்கப்புறம் வீட்டு வாடகைலாம் கட்ட வேணாப்பா, அவர் கொடுத்துட்டாரு அப்படின்னோடனே அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த வந்து சொல்கிறாரு. அதை கேட்டுட்டு செமையாக டென்ஷன் ஆகி என்ன பண்ணுறாங்க, விஜய் கிட்ட போய் எதுக்காக நீங்கள் வீட்டு வாடகை கொடுத்தீங்க, எங்களுக்குன்னா கொடுக்க வைக்கலன்னு நினச்சிக்கிட்டீங்களா, அதனால தான் இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலாக வந்து சத்தம் போடுறாங்க. அதை கேட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. ஏன் இப்படி விஜய் கிட்ட நடந்துக்கிறாங்க, ஐயோ அந்த தம்பி என்ன நினைக்குமோ ஏது நினைக்குமோ தெரியலையே, வீட்டில் பெரிய பிரச்சனை ஆக போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாம் பயப்படுறாங்க. அதுக்கு விஜய் அமைதியாக இருக்கார். உடனே வந்து என்ன கோதாவரி சிஸ்டர் பேசுனதெல்லாம் முடிச்சிட்டிங்களா பேசி அப்படின்னு, நீங்கள் பண்ணது கொஞ்சம் கூட சரியில்லைங்க, நீங்கள் தான் இந்த வீட்டில் பெரிய ஆளுன்னு காட்டணுமா, அதுதான் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கீங்களா, எங்களுக்கு தெரியாமல் வீட்டு வாடகை கொடுத்துருக்கீங்க, வீட்டு வாடகை கொடுக்க எங்களுக்கு வைக்கல நினைக்கிறீங்களா, இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஓவராக பேசி கத்துன்னு கத்துறாங்க. அதையெல்லாம் கேட்டுட்டு எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே சாரதா வந்து ஐயோ எவ்வளோ பிரச்சனை ஆக போகுதுன்னு தெரியலையே, அந்த தம்பிக்கிட்ட இப்படிலாம் போய் பேசுகிறாளே, ஐயோ விஜய் என்ன நினைப்பாரு, அக்கா இப்படி கத்துறாளே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுன்னு தெரியாமல் காவேரி யோசிக்கிறாங்க. உடனே வந்து உடனே ஓடி வராரு. நம்ம வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் குமரன் ஏங்கங்க இப்படி பேசுகிற, விஜய் என்ன நினைப்பாரு, என்ன இதில் நினைக்கிறதுக்கு என்ன இருக்குது, நான் கேட்டது உண்மை தானே விஜய், நீங்கள் பண்ணது கொஞ்சம் கூட சரியே இருக்கா, எங்கள் வீட்டு வாடகை கொடுக்குது நீங்கள் யார், எப்படி நீங்கள் இப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எங்களை பார்த்தா உங்களுக்கு நான் இலக்காரமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. அதெல்லாம் கேட்ட விஜய் வந்து என்ன சிஸ்டர் எல்லாத்தையும் பேசி முடிச்சிங்கன்னா இப்போ நான் பேசலாமா, நான் எனக்கு சந்தர்ப்பம் கொடுக்காம நீங்கள் பாட்டு பேசிகிட்டே இருக்கீங்க அப்படின்றாங்க. நீங்கள் என்ன பேசணும் அப்படின்னோடனே, இங்கே பாருங்கள் எல்லோரும் ஒரு குடும்பம் நினச்சிட்டு தான் நான் கொடுத்தேன், சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு இதில் விருப்பம் இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு, அதனால் நான் தெரியாமல் கொடுத்துட்டேன், இதுக்கப்புறம் இந்த மாதிரி செய்ய மாட்டேன் போதுமா, சரி ஓகே இப்போ என்ன உங்களுக்கு வாடகை நீங்களும் கொடுக்கணும் அப்படி தானே, சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாடகையை கொடுங்க எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. உடனே வந்து ஏங்க அந்த வாடகை அவர்கிட்ட கொடுங்க அப்படின்றாங்க. அதை வாங்குறாரு. அதில் பாதியாக எடுக்கிறாரு. எடுத்து வந்து எதுக்காக பாதியாக பிரிக்கிறீங்க, இருங்க சிஸ்டர் ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்தாங்க பிரதர் அப்படி சொல்லிட்டு பாதி கொடுக்குறாரு. சரி ஓகே இப்போ வாடகையில் பாதி நான் கொடுத்துட்டேன், பாதி நீங்கள் கொடுத்துட்டீங்க, எல்லாம் சரியாக போச்சா அப்படின்னு சொன்னோன்னே, அது எப்படிங்க இவ்வளோ நாள் நான் தானே கொடுத்துட்டு இருந்தேன், இப்போ எப்படி நீங்கள் கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னோன்னே, அதெல்லாம் தெரியாதுங்க நான் முழுசாக தான் வாடகை கொடுப்பேன் அப்படின்றாங்க. என்ன சிஸ்டர் நீங்கள் என்ன சொன்னீங்க, எனக்கு மரியாதை இல்லையா, நான் வந்து இந்த வீட்டில் வந்து இல்லையா, எப்படி பாதி முழு வாடகை வந்து நீங்கள் கொடுக்க முடியும் தானே கேட்டிங்க, இப்போ பாருங்கள் நீங்கள் பாதி வாடகை கொடுத்துட்டீங்க, அதனால் பாதி வீடு உங்களுக்கு சொந்தம், பாதி வாடகை நான் கொடுத்ததால நானும் என் பொண்டாட்டி இந்த வீட்டில் இருக்கோம்ல, நாங்களும் ஃப்ரீயாக இருக்க முடியாதுல்ல, அப்புறம் நீங்கள் என்ன கேட்பீங்க, இவங்க 2 பேர் மட்டும் ஃப்ரீயாக இருக்காங்க, நாங்கள் மட்டும் வாடகை கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு யாராக இருந்தாலும் கேட்க தானே செய்வாங்க, அதனால தான் பாதி வாடகை நாங்கள் கொடுத்துட்டோம், இப்போ எந்த பிரச்சனையும் கிடையாது, பாதி வாடகை நீங்கள் கொடுத்துட்டீங்க, பாதி வாடகை நாங்கள் கொடுத்துட்டோம், அதனால் இதுக்கப்புறம் எந்த ப்ராப்ளமும் கிடையாது, யாரும் தாழ்வும் கிடையாது உயர்வும் கிடையாது, இப்போ ஓகேவா சிஸ்டர் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல அப்படின்னோன்னா அப்படியே யோசிக்கிறாங்க கங்கா. அது வந்து நான் சொல்கிறது சரிதானே சிஸ்டர், இப்போ பாதி வாடகை கொடுத்தாலும் இந்த வீட்டில் ரைட்ஸு நம்ம 2 குடும்பத்துக்குமே இருக்குது, நமக்கு 2 குடும்பம்னு சொல்கிறதோட நம்ம எல்லாரும் ஒரே குடும்பம் நான் நினச்சேன், இல்லை நீங்கள் வேறு குடும்பம் நாங்கள் வேறு குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க, சரி அப்படின்னா ஓகே 2 குடும்பம் சேர்ந்து வீட்டுக்கு எல்லாமே பண்ணதாக இருக்கட்டுமே, இதுக்கப்புறம் எல்லாத்துலேயும் ஷேர் பாதி ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. ஒன்றும் புரியாமல் யோசிக்கிறாங்க.